சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் போலி சான்றிதழ் கொடுத்து நபர் ஒருவர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். கணிதன் பட பாணியில் போலி சான்றிதழ்கள் அச்சடித்து கொடுத்தது யார்? சேலம் மாவட்டம் ஏற்காடு முழுவி கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் பணிபுரிந்து வந்தார். 1997ஆம் ஆண்டு முதல் கடந்த 27 ஆண்டுகளாக ஏற்காட்டில் உள்ள செங்காடு, நல்லூர், குண்டூர் மலை கிராமங்களில் உள்ள அரசு பள்ளிகளிலும் வெங்கடேசன் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். இந்த நிலையில்தான் வெங்கடேசன் மீது பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்காடு வட்டார கல்வி அலுவலர் ஷேக் தாவூத் ஏற்காடு காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் முழுவி கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் வெங்கடேசன் போலி சான்றிதழ்கள் கொடுத்து பணியில் சேர்ந்ததாக தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு முதல் B.Ed வரை படித்து முடித்ததற்கான கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் போலியாக சமர்ப்பிக்கப்பட்டு வெங்கடேசன் மெகா மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக கல்வி அலுவலர் தனது புகாரில் தெரிவித்திருந்தார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஏற்காடு போலீசார் வெங்கடேசனை காவல் நிலையம் அழைத்து விசாரிக்க முயன்றனர். போலீசார் தன்னை நெருங்குவதை எப்படியோ தெரிந்து கொண்ட வெங்கடேசன் மொபைல் போனை ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானார். தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் அவரை தேடி வருகின்றனர். ஏற்காடு வட்டாரத்தில் பணியாற்றும் அரசு ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை அறிய அவைகள் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் தலைமை ஆசிரியர் வெங்கடேசனின் கல்வி சான்றிதழ்களில் சந்தேகம் இருந்ததை தொடர்ந்து அவரது ஒரிஜினல் சான்றிதழ்களை பெற்று சோதனை செய்யப்பட்டது. அதில் 10ஆம் வகுப்பு முதல் B.Ed வரை அவர் கொடுத்த அனைத்து கல்வி சான்றிதழ்களும் போலியானது என தெரிய வந்துள்ளது. போலி சான்றிதழ் கொடுத்து நபர் ஒருவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருப்பது கல்வி வட்டாரத்தையே கதிகலங்க வைத்துள்ளது. வெங்கடேசனுக்கு போலி சான்றிதழ் தயார் செய்து கொடுத்தது யார்? வெங்கடேசன் மட்டும்தான் போலியா? இல்லை, அவரை போன்று இன்னும் எத்தனை பேர் போலி சான்றிதழ் கொடுத்து ஆசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வரும் நிலையில் வெங்கடேசன் பிடிபட்டால் மட்டுமே போலி சான்றிதழ்கள் குறித்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். விசாரணையின் முடிவிலேயே போலி சான்றிதழ் தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்.